திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் நடந்த மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் சரியாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் நகராட்சிக்கு 5 பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்ட நிலையில் தற்போது 2 வாகனங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக கூறிய அதிமுக உறுப்பினர்கள் 3 வாகனங்களின் நிலை என்ன, அவை எங்கே கொண்டு செல்லப்பட்டன என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அடுக்கினர். இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வாயிலேயே அவர்கள் மதிய உணவருந்தி போராட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் எல்லா ஒரு பொருளுக்கும் விவாதம் பண்ணணும். பொருளை வாசித்து அதுல என்ன விவாதம் இருக்குது விவாதத்துக்கு எடுத்துக்கணும். ஆனா சேர்மன் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய 1 to 3 எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டதுன்னு போறாங்க. இது மினிட் புக்ல எழுதக்கூடாது. இது ரூல்ஸ் அப்படி சொல்லுது. எந்தெந்த பொருளை நாம விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளியோ அது மினிட் புக்ல எழுதக்கூடாது. எழுதி அடுத்த மீட்டிங்ல அதை கரெக்டா சொல்லணும். ஏன் அது நிவாரணம் பண்ணப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, அதுக்கு ரீசன் சொல்லணும். அவங்க சட்டத்தையும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவை சேர்ந்த பொன்னேரி நகராட்சி நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன், பொன்னேரி நகராட்சியில் 90% வளர்ச்சிப் பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். அதேபோல இந்த போராட்டம் அதிமுக துணைத் தலைவர் அரசை களங்கப்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நகராட்சி ஆணையர் வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங் என அடிக்கடி சென்று விடுவதால் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவித்தார். கலைவாணர் அரங்கத்துல 80% ஒர்க் பொன்னேரி நகராட்சியில முடிஞ்சிருச்சு. தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, நாங்க 90% முடிச்சிட்டோம். இது நான் ஆணித்தரமா ஆதாரபூர்வமா உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இதுல எந்த இதுவும் கிடையாது. இவர் வைஸ் சேர்மன் தானே, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை எழுப்பல? 3 குப்பை வண்டிகள் மாயமாயிருக்குன்றாங்க. மாயெல்லாம் கிடையாதுங்க. அது அங்க இருக்குங்க, திருவாரூர்ல. கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துரும் நகராட்சிக்கு. அவர் வரலைங்க. வண்டி எடுத்துட்டு எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்க. அதாங்க முறை. அவர் இன்னும் வண்டி எடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணல. அது நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு. நான் அதுக்கு தீர்வு சீக்கிரம் கண்டுடுவேன்.